உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். உலகத்திலே மனிதன் தன்னை பாதுகாப்பதற்கு எத்தனையோ அரணான இடங்களை தேடி அலைகிறான். பதுங்கு குழிகளிலே புகுந்து தன்னை காத்துக்கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறான். இப்படி தன் சுய சித்தத்தின்படி, சுய ஞானத்தின்படி தன்னை தப்புவித்துக் கொள்வதற்கு எத்தனையோ பிரயாசங்களை படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செட்டை மறைவிலே கொடுக்கப்படுகிற பாதுகாப்பை போல நிரந்தர பாதுகாப்பு எதுவும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. அது எப்படி இருக்கும் என்பதை செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தின் மூலமாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 3 அடையாளங்கள் யூத ஜனங்களுக்கு கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத 1ஆம் அதிகாரத்தின் மூலமாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அது பெருவெள்ளம் போல இருக்கும். அது பெரிய பலியிடுகின்ற யாகத்தின் நாளை போல இருக்கும். அது எப்படி இருக்கும் என்றால் ஒரு கிரேட் பேட்டிலை போல இருக்கும். ஒரு பெரிய போர்க்களத்தில் யுத்தம் நடக்கிற போர்க்களம் எப்படி இருக்குமோ அதே போல அடையாளங்களோடு கூட இருக்கும் கர்த்தருடைய வருகையின் நாள் என்பதை 3 அடையாளங்கள் மூலமாக செப்பனியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பெருவெள்ளம் எல்லோரையும் வாரிக்கொண்டு போகும். பெருவெள்ளம் வருவதற்கு முன்பாக நான் தப்பித்து கொள்ள வேண்டும். அதே போல யூத ஜனங்களுக்கு அது ஒரு பெரிய பலியை போல் நடக்கும். யாகத்தின் நாளை போல இருக்கும். அதிலே ஆண்டவர் யாகத்தை நடத்துகிறவராக இருக்கிறார். பலி பொருளாக யூத ஜனங்கள் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். பலிக்கு விருந்தாக அழைக்கப்பட்ட பாபிலோனியர் தன் சொந்த யூத ஜனங்களை என்ன பண்ணுவாங்கன்னா சூறையாடி போவார் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். அது நடந்தேறியது. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, கர்த்தருடைய நாள் மிக சமீபமாக இருக்கிறது. அதற்கு முன்பாக யூத ஜனங்கள் அதற்கு செட்டை செவி சாய்க்கிறதுனாலே பல அழிவுகளையும் அடிமைத்தனது வாழ்வையும் அவர்கள் கடந்து வந்தார்கள். நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டியதுன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய செட்டைகளின் மறைவிலே தான் எனக்கு பாதுகாப்பு என்பதை உணர வேண்டும். அப்படி நான் உணர்வேன் என்றால் வருகை நாள் அமைதியின் நாளாக இருக்கும். இல்லைனா யுத்த களத்தில் இருக்கின்ற கூக்குரலை போல இருக்கும் என்பதைத்தான் 3வது அடையாளமாக சொல்கிறாரு. ஒரு கிரேட் ஃப்ளட் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அதே போல் ஒரு யாகத்தின் நாளை போல இருக்கும். அது இறுதியாக அந்த 1ஆம் அதிகாரத்தின் மூலமாக சொல்லுகிறார், அது ஒரு யுத்த களம் போல இருக்கும் அப்படின்னு சொல்லி செப்பனியா தீர்க்கதரிசியின் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். பராக்கிரமசாலின்னு சொன்னது கூட அங்கே அலறுதல் சத்தம் அவன்றது வரும். காரணம் தப்பிக்க முடியாது. இப்போ தப்பித்து கொள்வதற்கு ஒரே வழி என்னென்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் அவரே என்னுடைய இரட்சகர் என்று நம்பிக்கையோடு அவர் செட்டைகளில் மறைவில்லை போய் தங்கவும் நாம் விரும்ப வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் எப்படி இருக்காங்கன்னா, சுய ஞானத்தோடு பதுங்கு குழிகள் அரணான கோட்டைகளை கட்டி எப்படியாவது நான் தப்பிச்சுடே நினைச்சவங்கெல்லாம் தப்பிக்க முடியாதபடி மாண்டு போனார்கள். எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய நாள் சமீபித்து வருகிறது, தீவிரித்து வருகிறது.
ஆண்டவருடைய சிட்டைகள் மறைவு தான் நமக்கு பாதுகாப்பு. அதற்கு நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். இதை விட பாதுகாப்பான ஒரு அரண் எதுவும் இல்லை என்பதை அவர் சொல்றாரு. அந்த நாள் எப்படி இருக்குமா? உக்கிரத்தின் நாளாக இருக்கும், இக்கட்டும் இடுக்கமான நாளாக இருக்கும், அழிவும் பாட்கடிப்புமான நாளாக இருக்கும், இருளும் அந்தகாரமான நாளாக இருக்கும், மப்பும் மந்தாரமான நாளாக இருக்கும் சொல்லிட்டு அந்த அரணிப்பான நகரத்துக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக இக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாளாக இருக்கும். ஒரு போர்க்களம் போல இருக்கும். அங்கு சிறைப்பட்டவருடைய அழுகையின் சத்தம் இருக்கும், வெற்றி சிறந்தவருடைய ஜெயத்வனி கேட்கும், அழிவுகள் இருக்கும், காயப்பட்டவர்கள் இருப்பாங்க, சூறையாடப்பட்டவர்கள் இருப்பாங்க, இழப்புகளை சந்தித்தவர்கள் இருப்பாங்க, வெற்றியை சந்தித்தவர்கள் இருப்பாங்க. அங்கு ஒரே ஆரவாரமாக இருக்கும், அழுகையின் சத்தமாக இருக்கும். இரண்டு சத்தங்களும் வானளவு எட்டும் வரை கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு பிரியம் செய்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவின் செட்டையில் மறைவே எனக்கு பாதுகாப்பு என்று சொல்லி விடுதலையின் இடம், அது இரட்சகருடைய செட்டை எனக்கு பாதுகாப்புன்னு சொல்லி யார் யார் உண்மையை நம்புகிறார்களோ அவர்களுக்கு அது ஜெயதுனியாக இருக்கும். போர் போன்ற சூழ்நிலையாக இருந்தாலும் அது சமாதானத்தின் நாளாக அமையும் என்பதை ஆண்டவர் கற்றுத்தருகிறார். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியைப் போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் இருவை போல் கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொண்ணும் அவர்கள் தப்பு வைக்க மாட்டாது. ஒருவேளை எல்லா பொண்ணும் பொருளும் சேமித்து வைக்கிறோம் இந்த பூமியில், அது ஒரு நாளும் நம்மை பாதுகாக்காது. ஆண்டவருடைய செட்டையின் மறைவிலே நாம் தஞ்சம் புகுவதற்கு ஏற்ற விதத்திலே அவர் பிரியம் செய்வோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். இந்த யுத்தத்தின் நாளிலே தப்பித்துக் கொள்வதும் எரிச்சலின் அக்கினி தேசத்தை அழிக்கும் போது நானும் நீங்களும் தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவரே என் இரட்சகர் என்று நம்பி அவருடைய செட்டைகளின் மறைவிலே அடைக்கலம் புக வேண்டும். அதுவே நிரந்தர பாதுகாப்பாய் அமையும். கர்த்தரின் நாள் சமீபமாக இருக்கிறது. நாம் சமீபமாக இருக்கிற கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம், தாழ்த்துவோம். கர்த்தர் வெற்றியின் நாளாக மாற்றி கொடுப்பார். ஆமேன்.